அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை தெரியாத கிறிஸ்தவர்களே கிடையாது என்று சொல்லலாம். அருமையான வார்த்தை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஏசாயா 57 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அவருடைய நினைவுகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் அவருக்கு நன்றாவே தெரியும். எனவேதான் சொல்லுகிறார், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டது தெரியுமா? அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்படி என்றால் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாளிலே உனக்கு கர்த்தர் தருகிற நற்செய்தி இதுதான். உன்னை குறித்த தேவ திட்டத்தில் கொஞ்சமும் தீமை கிடையாது. நாம் நமக்காய் அநேக திட்டங்களை போடுகிறோம், அநேக காரியங்களை வகுக்கிறோம். ஆனால் நம்முடைய திட்டங்கள் அநேகம் நமக்கு தீமையும் நமக்கு வேதனையுமாய் தான் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய திட்டம் என்பது, அவருடைய திட்டத்துக்குள்ளே எவ்வளவும் தீமை கிடையாது. நாம் நம்முடைய இந்த நாளை, இந்த சூழ்நிலை வைத்து பல திட்டங்களை நாம் போடுகிறோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நம்முடைய நாளையை வைத்து அவர் திட்டமிடுகிறார். நம்முடைய எதிர்காலத்தை வைத்து அவர் திட்டமிடுகிறார். யோசேப்பினுடைய 17வது வயதிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தில் அவனுடைய ஃபியூச்சரை காண்பித்து கொடுக்கிறார். அவர் ஒரு திட்டத்தை வைக்கிறார். நடந்த பாதையில் சில கடினமான சூழ்நிலை இருந்தது, வேதனையின் பகுதிகள் இருந்தது. ஆனால் அவைகள் ஒன்றும் தீமையாக முடியவில்லை. கூட இருந்த சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்தார்கள். அந்த தீமை கூட நன்மையாய் தான் மாறினது. தேவன் நமக்காய் போடுகிற திட்டத்தில் தீமையான காரியங்களும் நன்மையாய் மாறும். நாம் நமக்காய் போடுகிற திட்டத்தில் நன்மை என்று நினைக்கிற அநேக காரியங்கள் தீமையில போய் முடியும். எனவே என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நாம் உருவாவதற்கு முன்னமே நம்முடைய அவயவங்களை வர எழுதி வைத்து உருவாக்கினவர் நம்முடைய நாளையையும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் உருவாக்குவார், அவர் நடத்துவார். தேவ திட்டத்துக்கு உங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுங்கள். தேவ சித்தத்துக்கு அப்படியே அர்ப்பணியுங்கள். என் கால்களை மாத்திரமல்ல, என்னை முழுவதுமாய் கழுவும் என்று பேதுரு முழுமையை ஒப்பு கொடுத்தான். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று பவுல் தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறார். யார் யார் தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் பின்னாட்களிலே கிறிஸ்துவுக்காய் பிரகாசித்ததை வேதத்தில் பார்க்க முடியும். அவருடைய சித்தத்துக்கு முழுமையாய் ஒப்பு கொடுங்கள். அவருடைய திட்டத்தில் கொஞ்சமும் தீமை கிடையாது. நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நமக்கு தெரியாது நம்முடைய நாளை எப்படி இருக்கும் என்று, ஆனால் நமக்கு அவரை தெரியும் அல்லவா? ஆமே, என்னை கேட்டால் சொல்லுவோம், எனக்கு என்னுடைய நாளை எப்படி இருக்கும் என்று தெரியாது, ஆனால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். ஆமே, தேவ பிள்ளைகளை, இதுதாங்க நம்முடைய நம்பிக்கை. அவரை அறிகிற அறிவிலே வளருகிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? ஆண்டவர் ஒரு நாள் ஒரு காரியத்தையும் தீமைக்காக அனுமதிக்கவே மாட்டார். இயேசு நல்லவர், கிருபை உள்ள தேவன். எப்படி கைவிடுவா? அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். விடமாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். தேவ சித்தை வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று இந்த வார்த்தை கேட்கும் போதே முழுவதுமாய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களை குறித்து அவருடைய திட்டத்தில் கொஞ்சமும் தீமை கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே,
நீர் நல்லவராகவே இருக்கிறீரப்பா. எங்களை குறித்து நாங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளில் தான் ஆண்டவர் அநேக தீமைகள் இருக்கிறது. ஆனால் எங்களை குறித்து நீர் நினைத்திருக்கிற நினைவுகள் அதுல கொஞ்சமும் தீமை இல்லை ஆண்டவரே. காரணம் நீர் நல்லவரப்பா. நன்றி செலுத்துகிறோம். உடைய சித்தத்துக்கே எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.